இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு பி ஃபில்ட் வித் ஸ்பிரிட். பி ஃபில்ட் வித் ஸ்பிரிட். ஆவியிலே நிரப்பப்பட்டிருங்கள். இதற்குரிய வசனம் எபேசியர் 5:18 சொல்லுகிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இதை பார்க்கும்போது மதுபானத்துக்கும் ஆவிக்குரிய காரியம் என்ன? மதுபானம் அது சிந்தை தளத்தை மாற்றுகிறது, இதய தளத்தை மாற்றுகிறது. இது உலகத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. அந்த சிந்தை தளம் மாற்றப்படும் போது, இதய தளம் மாற்றப்படும் போது, அது துன்மார்க்கத்தை, மாம்சத்துக்குரிய காரியங்களை செயல்படுத்த அங்கே துரிதமாய் அது கிரியை செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டு விதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய மண்டலம், மாம்சத்துக்குரிய மண்டலம். இவைகளுக்கு இரண்டுக்கும் இடையாக பவுல் சொல்வது போல, செய்ய விரும்புகிறேன் ஆனால் செய்ய இயலவில்லை. மாமிசத்துக்குரிய காரியம் நம்மை மேற்கொள்ளும் போது ஆவிக்குரிய காரியத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஆனபடினால்தான் உலக மாயைகளுக்குட்படாதபடிக்கு ஆவிலே நிரப்பப்படுவோம். ஆவியின் கிரியை நமக்குள்ளாய் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம் இவைகளெல்லாம் நம்மை ஆளும். ஆவியிலே நிறைந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.